சிம்ஸ் மருத்துவமனை மாபெரும் சாதனை செய்துள்ளது. மண்டையோடு மற்றும் உச்சந்தலை மறுசீரமைப்புடன் அரிதான தோல் புற்று கட்டிக்கு வெற்றிகர சிகிச்சை அளித்த சிம்ஸ் மருத்துவமனை. சென்னையை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றிய ஒரு இளம் நிபுணரை பாதித்த டெர்மாடோஃபைரோசர் கோமா புரோட்டோஃபரன்ஸ் என்ற அரிதான நோய் 10 லட்சம் பேரில் 1 முதல் 5 நபர்களை மட்டுமே பாதிக்கின்றது. இந்த நோய் 2016 தாக்கப்பட்டு 2025 வரை சரியான சிகிச்சை செய்து மண்டையோடு மற்றும் உச்சந்தலை மறுசீரமைப்புடன் அரிதான தோல் புற்று கட்டிக்கு வெற்றிகர சிகிச்சை அளித்து சென்னை வடபழனியில் உள்ள பிரபல சிம்ஸ் மருத்துவமனை சாதனை செய்துள்ளது. இது பற்றி சிம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் பிரபல டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள், இந்த புற்றுநோய் கட்டிக்கு மருத்துவம் செய்த அனைத்து மருத்துவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பின்பு சிம்ஸ் மருத்துவமனை சாதனை செய்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்றும் தெரிவித்தார். இது குறித்து மண்டை முக தசை அழகியல் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனரும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மண்டை முக தசை அழகியல் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மையத்தின் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஷியாம்நாத் கிருஷ்ண பாண்டியன் கே அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். சக்சஸ் டிவியின் சார்பாக சிம்ஸ் மருத்துவமனைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எங்க துறையில ஒரு பேஷண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவரோட தலையில ஒரு தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சுமந்துக்கிட்டே ஒரு 3-4 வருஷமா இந்த சென்னையில் ஒரு 3-4 ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வராரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் இருக்கிற இந்த இளைஞர் அவருடைய தொடர் விடாமுயற்சின்னு சொல்லணும். விடாமுயற்சியும் எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோட தொடர் அறுவை சிகிச்சையும், அதாவது குறிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி, அனஸ்தீசியாலஜிஸ்ட் அண்ட் நியூரோ சர்ஜிஸ்ட் சேர்ந்து அந்த கட்டியை அகற்றிட்டு அந்த கட்டிக்கு பதிலாக ஏற்பட்ட புண்களை திருப்பி பல்வேறு ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணி இப்போ இந்த ப்ரெசன்ட் நிலை கொண்டாந்து இருக்க ஒரு 3 வருஷம் ஆகிருக்கு. அதாவது டிசீஸ் ஃப்ரீ, கேன்சர் டிசீஸ் ஃப்ரீ லைஃப்பை பின்பற்றுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், நிறைய நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துப்பார் கடந்த 6-7 வருஷமாக. இப்போது இந்த புற்றுநோயை எப்படி நாங்கள் அறுவை சிகிச்சை பல்வேறு ஸ்டேஜில் பண்ணோங்கிறத பற்றி என்னுடைய கொலீக் டாக்டர் ஷியாம்நாத் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம். இவர் ஒரு 33 வயது நபர். இவருக்கு தலையில் முன்பகுதியில் ஹேர் பேரிங் ஸ்கால்ப்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்திருக்கிற கட்டி டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா புரோட்டூபரன்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். இது இவருக்கு திருப்பி வந்துட்டு இருந்தது. எங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி 3 மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கட்டி திருப்பி வந்துட்டு இருந்தது. இதுல இவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்னன்னா மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இவருக்கு லங்ஸ்ல, நுரையீரலுக்கு அந்த கட்டி பரவி இருந்தது. ஸோ தலையில ஒரு பெரிய கட்டி, அது போக நுரையீரல்ல ஒரு கட்டி, இந்த கண்டிஷனோட வந்தாங்க எங்களுக்கு. ஸோ இவருக்கு ஆப்ரேஷன் பண்றப்போ நெத்தி பகுதியில் இருக்கக்கூடிய, நெத்திக்கு மேல் நெத்தி சொல்லலாம், முடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம இமேஜ்ல காட்டுறோம். அந்த பகுதி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தோம். அப்போ ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய சிடி ஸ்கேன் படங்கள்ல தெரிஞ்சது அதாவது கபாலம் மண்டை ஓடு அரிப்பு ஏற்பட்டிருந்தது. அண்ட் மூளைக்கு மேல உள்ள கவர், டியூரான்னு சொல்லக்கூடிய லேயர், அந்த லேயரும் அரிச்சிருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே அறுவை சிகிச்சை மூலமா நியூரோ சர்ஜன்ஸ் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க செயற்கை டியூரா வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்புறம் போன் சிமெண்ட் அண்ட் டைட்டானியம் பிளேட்ஸ் வச்சு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் ஹெல்ப்போட நம்ம அதை அந்த கபால மண்டையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுவே ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன். நுரையீரல்ல ஒரு மெட்டாஸ்டேட்டிக் நாடியூல் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு பின்பகுதி, தலைக்கு பின்பகுதியில் இருந்த தோல் எடுத்து நம்ம முன்பகுதியில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவருக்கு நெத்தி பகுதியில் தோல் இருந்தது, முடி இருந்தது. நெத்தி பகுதியில் முடி இருந்தது, முடியோட உள்ள தோல் இருந்தது. அண்ட் பின்பகுதியில் தொடையில இருந்து தோல் வச்சு புண்ணை ஆத்தியாச்சு. அதற்கப்புறமா கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ் ஹெல்ப்போட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிது நுரையீரல்ல இருந்த மெட்டாஸ்டேசிஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்ச். இப்போ 33 வயசு ஆளு கேன்சர் டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமாவோட வந்தாரு. அவருக்கு எடுத்தாச்சு, புண்ணெல்லாம் ஆத்தியாச்சு. ஆனா
ஃபங்க்ஷன் இல்லை, அதாவது நெத்தியில் முடியோடு அவர் இருந்தார். நான் அந்த இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். அப்போது அந்த நெத்தியில் உள்ள முடி பகுதியை நம்ம பின்னாடி தள்ளணும். ஸோ அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்சஸ், இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் லேடர்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் சர்ஜரி டெர்மினாலஜியில். ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி அவரோட இயற்கையான வாழ்வுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சமுதாயத்துக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ரிசல்ட். அவருக்கு வந்து தலையில் முன்பகுதியிலையும் முடி இருக்கு, பின்பகுதியிலையும் முடி இருக்கு, நெத்தி பகுதியில் முடி கிடையாது, நெத்தி பகுதியில் ஒரு ஃப்ளாப் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அது விகாரமாகவும் தெரியல. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே பேஷண்ட்டுக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ரேரான வியாதி டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்டூபரன்ஸ், அண்ட் அது ஒரு ரேர் ப்ரெசன்டேஷன். அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சேலஞ்ச் அதுவுமே ஒரு ரேரு. அண்ட் ஒரு 3 வருஷம் ஃபாலோ அப்பில் அவர் இருந்திருக்கிறார். 2022 நம்ம ஆரம்பித்தோம், இன்னைக்கு 25. கடைசி சர்ஜரி அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம். ஃபாலோ அப், ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கிறார். ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மள்ட்ட ஃபாலோ அப்பில் இருக்கிறாரு. ரெக்கரன்ஸ் இல்லை, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை தான் நம்ம மீடியாவில் ஷேர் பண்ண விரும்புகிறோம். வணக்கம். இப்போ இந்த கேஸை ஏன் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றோம்? இந்த நபர் வந்து நல்லா ஒத்துழைச்சிருக்காரு. பட் இதுல என்ன ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ரேர் டியூமர். ரெண்டாவது, இந்த டியூமருக்கு அவருக்கு ஏற்கனவே 3 ஆப்ரேஷன் வெளியே பண்ணியிருக்காங்க, திருப்பி வந்திருக்கு அந்த இது. ஸோ நம்ம வந்து அதை எடுக்கும் போது முழுசா எடுக்கணும். இப்போ தோல்ல இருக்கிற அந்த வியாதி, அந்த புற்றுநோய்ங்கிறது தோல் மட்டும் எடுத்தோம்னா சரிப்பட்டு வராது. ஏன்னா அதோட வேர் உள்ள வரைக்கும் போகும். அந்த கபாலம், சார் டாக்டர் ஷாம் சொன்ன மாதிரி உள்ள கபாலம், அதாவது அந்த எலும்புலையும் பாதிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம மூளையை சுத்தி டியூரான் ஒரு லேயர் இருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதையும் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டா இதை வந்து சரி பண்ணணும். சும்மா கேன்சரை கிளியர் பண்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா திருப்பி அவர் வந்து தன் வாழ்க்கையை வந்து நார்மலா இயக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சரி பண்ணணும். அங்கதான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்றோம். இப்போ நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன சார் பிளாஸ்டிக் சர்ஜரி? ஒரு பக்கம் நடிகைகளுக்கு ஆப்ரேஷன் பண்றீங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி கேன்சருக்கும் ஆப்ரேஷன் பண்றீங்க. இது என்னது ஆக்சுவலா பிளாஸ்டிக் சர்ஜரினா? மெயினா இதுல பண்றது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அதாவது திருப்பி புனரமைக்கிறோம். இந்த தோல் போயிடுச்சு அவருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்றதுனால. ரெண்டாவது அந்த கபாலம் போயிடுச்சு. மூணாவது அந்த மூளையை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர் அதுவும் போயிடுச்சு. இது அனைத்தையும் செய்யறது ஒன்று கூடி. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்யறாங்க. நியூரோ சர்ஜன் வந்திருக்காரு. அவர் வந்து he has reconstructed அந்த டியூராவை சரி பண்ணியிருக்காரு, புனரமைப்பு செஞ்சிருக்காரு. நாங்க வந்து தோலை புனரமைப்பு செஞ்சிருக்கோம். இது வெறும் சதை வச்சு போட்டு பண்ணக்கூடாது. முதல்ல அதை சதை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து திருப்பி வெளியில போனோம். இப்போ இந்த நெத்தியில எல்லாம் முடியிருச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அவரை வந்து முழு மனிதனா, வியாதி இல்லாம பார்க்கறதுக்கு நல்லா நார்மலா இருக்கிற மாதிரி, அப்பதான் அவரால் வெளியில போய் வேலை செய்ய முடியும். அதுதான் எங்களுடைய டிபார்ட்மெண்டோட ஒரு குறிக்கோள். அதாவது பேக் டு ஒர்க், பேக் டு நார்மல் லைஃப். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது வெறும் தோல் கிடையாது, அவங்க வாழ்க்கைக்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டோட வேலை. டாக்டர் கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி இது வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஃபெக்ட் ஸ்கல் போனை வந்து டியூராவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வச்சு கவர் பண்ணணும். ஸ்கின் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு கிராஃப்டிங் மாதிரி எடுத்து போட்டால் அது தின்னா பேப்பர் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அது காஸ்மெட்டிக்காக லுக்கும் வந்து நல்லா இருக்காது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஸ்கின் எடுத்து இன்னொரு இடத்துல போடும்போது அதோடைய கலர் சேஞ்சஸ் வரும். ஸோ வந்து ஃபேஸ்க்கு நார்மலாக மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஈக்குவலான டிஷ்யூ வந்து நம்ம பாடியிலேருந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது எங்கே சேஃபஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தையிலேருந்து நம்ம எடுப்போம் டிஷ்யூ. அந்த டிஷ்யூவை கொண்டு போய் நம்ம ஃபேஸில் வந்து வச்சு மேட்ச் பண்ணுவோம். ஒன்று வந்து கலர் மேட்ச்சு, டிஷ்யூ மேட்ச்சு. ஸோ நம்ம சும்மா டிஷ்யூ எடுத்து போய் வச்சா வந்து சர்வை ஆகுமா? அப்படி ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் தரணும். அதுக்கு எங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, நெக்லேருந்து தான் நம்ம பிளட் வெசல்ஸ் கொண்டு போய் இணைக்கணும் அது. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேணுன்ற அளவுக்கு பிளட் வெசல்ஸ் லாங்காக இருக்காது. ஸோ நம்ம ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் வரணும்னா அதுக்கு வந்து லென்த்து பத்தாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்லேருந்து ஒரு வெயின் கிராஃப்ட் எடுத்து, யூஸ்வலாக வந்து ஒரு டிஷ்யூ வந்து சர்வே ஆகணும்னா ஒரு ஆர்ட்ரி வேணும், அதுக்கு ஒரு வெயின் வேணும்.
ஸோ அதுக்கு வந்து நெக்லேருந்து வெயின் எடுத்து ஸோ வந்து 4 அனஸ்டமோசிஸ் யூஸ்வலாக வந்து பிளட் வெசல்ஸ்க்கு வந்து அனஸ்டமோசிஸ் மைக்ரோஸ்கோப்பில் உட்காந்து பண்ணும்போது ஒரு ஆர்டரி ஒரு வெயின் வந்து அனஸ்டமோசிஸ் பண்ணும். ஸோ இவருக்கு வந்து லென்த் பத்தாதனால நெக்லேருந்து ஃபேஸ் வரைக்கும் ஹெட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு வெயின் கிராஃப்ட் போட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து 4 அனஸ்டமோசிஸ் இருக்குது. 4 அனஸ்டமோசிஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். இதில் வந்து ஒரு வெயின் வந்து பிளாக் ஆச்சுன்னா கூட இந்த டிஷ்யூ வந்து சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ வந்து நம்ம 4 அனஸ்டமோசிஸ் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பண்ணுறோம். இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் நம்ம பண்ணுறது. நெக்லேருந்து பிளட் சர்க்குலேஷன் கொண்டு போய் ஸ்கேல்பில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இந்த டிஷ்யூ வந்து சர்வே ஆகுதா இல்லையா தெரியுதுக்கு நமக்கு 5 days ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு வெயின் பிளாக் ஆச்சுனால திரும்ப தேட்டரில் வச்சு தான் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் உட்காந்து தான் சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நீட் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைசேஷன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்குன்னா தொடையிலேருந்து சதை எடுத்து முகத்தில் வச்சுருக்கோம். இது வந்து சாதாரண பண்ணக்கூடிய விஷயம். அதாவது மைக்ரோ சர்ஜரின்னு பேர் இதுக்கு. இங்கே வச்சா அது டாக்டர் விஷ்ணு சொன்ன மாதிரி அது சர்வைவ் ஆகாது. அதுக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை எங்கேருந்து கொடுப்போம்னா ஒன்று இங்கே இங்கேருந்து கழுத்துலேருந்து கொடுக்கலாம், இங்கே முகத்துலேருந்து கொடுக்கலாம். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கழுத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மைக்ரோ சர்ஜரி. கொஞ்சம் ஒரு நுட்பமான ஒரு அதாவது மைக்ரோ சர்ஜரி நுண் அறுவை சிகிச்சை. இது வந்து நமக்கு கண்ணில் கூட தெரியும். அந்த தையல் போடுற ஒரு அந்த நூல் அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் அது தெரியும். ஸோ அந்த நுண் அறுவை சிகிச்சை தான் இவருக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சதையை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு டிஷ்யூ எக்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது டாக்டர் ஷாம் சொல்வாரு. ஸோ அதுதான் இவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரி அப்போ நம்ம பின்னாடி உள்ள ஸ்கின் அதை கொண்டு வந்து நெத்தி பகுதியில் வச்சிட்டோம். பின் பகுதியில் ஸ்கின் கிராஃப்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்கின் கிராஃப்ட் வந்து பின் மண்டையில் தோல் முடி இருக்காது. ஸோ அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்னா நம்ம சொல்கிற மாதிரி டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் வச்சோம். டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் முடி இருக்கிற பகுதியில் வச்சு ஒரு பலூன் மாதிரி சீரியலாக வாரந்தோறும் வர சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் நார்மல் சலைன் அதில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். இவரோட கேஸில் 30 ml இன்ஜெக்ட் பண்ணோம் வாரந்தோறும். ஸோ அப்படி ஒரு 3 மாதத்துக்கு கொண்டு போனால் முடி இருக்கிற பகுதி கொஞ்சம் அது நான் இமேஜில் காட்டுறேன் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். அந்த பகுதியை ரீசர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கின் கிராஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு அதை அட்வான்ஸ் பண்ணி ரீசர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்கப்புறம் தான் இவருக்கு பின்பகுதியில் முடி நார்மலாக வந்துச்சு. ஸோ இதுதான் இதில் இவரோட கேஸில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்ச். ஸோ அத்தனை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்குதோ அத்தனை ப்ரொசீஜரையும் ஒரே நபருக்கு நம்ம அறிவியலை யூஸ் பண்ணி நியர் நார்மல் ஸ்கேல்ப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி தோல் மட்டும் பண்ணாமல் எலும்புலையும் பண்ணியிருக்கேன். அது டாக்டர் சுரேஷ் அவர்கள் வந்து இஸ் அன் ஓரோ சர்ஜன். அதாவது முகத்தில் உள்ள எலும்புகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடியவர். அவர் இதை பற்றி சொல்லுவார். வணக்கம். ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். என்னோட கெரியர்லே இருக்கிறதுல மோஸ்ட் சேலஞ்சிங் கேஸ் தான் நான் சொல்லலாம் இப்போ வரைக்கும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த கேன்சரஸ் டிஷ்யூ ஃபுல்லாகவே எடுக்கணும். அதில் சுற்றி என்ன இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவர்னால கேன்சர் ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லைன்னா அவர் ஜஸ்ட் சர்ஜரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி 3 சர்ஜரி நடந்தது. ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு ஷாம் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுதான் அவரோட பிளான். ஸோ இந்த பிளான்லே இங்கே போன் இருக்காது. போன் இல்லைன்னா அப்போ அந்த போன் கிரியேட் பண்ணலைன்னா இது வீக்காக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். வீக்காக குறைஞ்ச உடனே அது அப்படியே ஒரு புள்ளி மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ அதில் பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது. அதுக்கு வெறும் சாஃப்ட் டிஷ்யூ வைக்க முடியாது, வெறும் ஸ்கின் வைக்க முடியாது. ஸோ அங்கே சுற்றி போன் கொஞ்சம் எடுத்துட்டு அதே சிப் அவுட் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு எங்கே போன் இல்லையோ சுத்தமாக அங்கே மெஷ் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு டைட்டானியமில் மெஷ் கிடைக்கும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸஸ் எம்டியாக இருக்கும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் அங்கே போன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். வெளியேந்தே ஒரு மாடல் ஒரு மாடல் இப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு மேனிக்வின் மாடல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஷேப் கிரியேட் ஆனால் தான் அதுக்கு மேலே சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் வச்சுருக்காங்க. பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சிம்ஸோட மெயின் பாயிண்ட்டே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும்னால அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ பண்ணும்போது அந்த ஷேப்பு, ஸ்கின், ஹேர் கவர் எல்லாமே ஈஸியாகவே அதனால தான் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது பண்ணுறது.
இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒரு முறையும் 6 தடவை சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவங்க கோச்சுப்பாங்க மயக்குனர் அனஸ்தீசியாலஜிஸ்ட். அதே மாதிரி அந்த டிஷ்யூஸை வந்து பரிச்சை பண்ணணும் இல்லையா, அந்த மார்ஜின் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு அந்த பெத்தாலஜி ஹிஸ்டோபெத்தாலஜி பண்ணுற பெத்தாலஜிஸ்ட் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் மேடம். ஏன்னா இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் வெளியில் ப்ரொஜெக்டாக இருந்தது. இது பார்க்கும்போதே எங்களுக்கு இது வெளியில் 6 சென்டிமீட்டர் வந்திருக்கே உள்ளேயும் போயிருக்குமே நினச்சிட்டு போகும்போது தான் அந்த போனெல்லாம் அரிச்சிடுச்சு, மூளையோட மேல் தோல் வலிக்கும் போச்சு. அதனால தான் அதெல்லாம் எடுக்க வேண்டியது போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவருக்கு அந்த எவ்வளோ நேரம் ஆகும்னு சர்ஜன்ஸ் அவங்க கேட்கும்போது அனஸ்தீசியாலஜிஸ்ட் எங்களுக்கு சொல்கிறதுக்கு முடியாது. 2 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு தடவையும் 4 மணி நேரத்தில் 5 மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 டைம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்டு அனஸ்தீசியாலஜிஸ்ட் ஆர் அவைலபிள். அதே மாதிரி இங்கே வெல் எக்யூப்டு தியேட்டர்ஸ், சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிளட் பேங்க், ஹிஸ்டோபெத்தாலஜி, பயோகெமிக்கல் சென்ட்ரல் லேப்ஸு, அதே மாதிரி ஒரு சீரியஸாக வந்து இன்டென்சிவ் கேர் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு தி மேனேஜ்மெண்ட், தி சேர்மன் சார் அண்ட் டாக்டர் ராஜு அண்ட் தி டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் டாக்டர் சங்கீதா. பட் ஃபார் தட் வி கனாட் ப்ரொசீட் ஃபார்வர்ட். இது தெரிஞ்சதுனால இது ஒரு பக்கம். ஆனால் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பேஷண்ட் யங்ஸ்டர் ஒரு ப்ரொடெக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கார், ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, போகணும் இவங்க பண்ணிவிடுவாங்களா என்ன எனக்கு தெரிஞ்சு 3 தடவை வெளியில் பண்ணுறதுனால எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு தடவை வரும்போதும் லீவ் போட்டுட்டு பொறுமையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருப்பார். சிடி எடுங்க சிடி எடுப்பார், எம்ஆர்ஐ எடுங்க எம்ஆர்ஐ எடுப்பார், பிளட் டெஸ்ட்டு எடுப்பார், கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுப்பார். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்ஜரி போகும்போதும் எஸ்ன்னு தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒரு நோன்னு சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டுடே வித் அட்வான்ஸ்மெண்ட் இவ்வளோ டெக்னாலஜியில் இதெல்லாம் ஒரே சிட்டிங் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 12 மணிக்கு முடிச்சிடணும் 18 மணி நேரத்தில். பட் இதோட கேஸ் வந்து கேன்சர் வந்து அந்த ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கா, பல இடத்துல வேற எங்கேயா இருக்கான்னு பார்க்கும்போது தான் லங்ஸில் கண்டுபிடிச்சதுனால தான் நாங்கள் வி பிளேட் வெரி சேஃப். இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் உடனே பண்ண முடியும் அந்த டேபிள். ஆனால் மைக்ரோவாஸ்குலர் ஃப்ளாப் கொடுத்துருக்க முடியும். கொடுக்காத காரணமே ஒருவேளை திருப்பியும் கேன்சர் ரெக்கர் ஆச்சுன்னா அது இந்த தோல் வேஸ்ட் ஆகிடும், நம்ம தொடையில் எடுத்தது வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக ஒரு ஸ்டெப்பும் when we explain to him. இதனால தான் நாங்கள் மல்டி ஸ்டேஜ் ப்ராஜெக்ட் போகிறோம், சிங்கிள் ஸ்டேஜ் ப்ராஜெக்டில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜ்னாலே ஒரு பக்கம் பேஷண்ட்டோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட அஷூரன்ஸு நமக்கு வேணும், அதே மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வேணும். அது எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுனால தான் வி ப்ரொசீடர். ரொம்ப முக்கியம் வந்து எங்களுக்கு இந்த பேக் சப்போர்ட்டிங் பண்ணுற clinical departments like pathology, lab, blood bank, intensive care unit, all those things, plus anesthesiologist. Madam, you can talk about dermatofibroma. பினைன்ங்கிறது வந்து கவலைப்பட வேண்டாம், இந்த கட்டி எடுத்துட்டாலே போதும். பார்டர் லைன்ங்கிறது இன்டர்மீடியட் கேட்டகரி. அது இந்த டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்ரூபரன்ஸ்னு ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்டர்மீடியட் கேட்டகரி டியூமர். ஆனால் இவரோட அது வந்து லோக்கலாக அக்ரெசிவாக இருக்கும், மெட்டாஸ்டசிஸ் அவ்வளோ வராது. இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ வெரி காமன் ஒன் அண்ட் பட் ரிப்பீட்டடாக ரெக்கரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் யூ ஹவ் டு ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த கட்டி எடுத்தாகணும். ஸ்கின்ல சப்க்யூட்டேனியஸ் டெர்மிஸ்லேருந்து வர டியூமர் இது, அதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும், இல்லைன்னா அடிக்கடி ரெக்கரண்ட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து வி கால் இட் அஸ் அ லோக்கலி அக்ரெசிவ் டியூமர். இட்ஸ் நாட் ட்ரூலி மெலிக்னன்ட் பட் இட்ஸ் அ பார்டர் லைன். ஆனால் இவரோட கேஸில் ஏற்கனவே 2-3 தடவை வெளியில் பண்ணிவிட்டு இங்கே சிம்ஸ்க்கு வந்தப்போ இது ஏற்கனவே கேன்சரஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயாச்சு. இந்த டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா ப்ரோட்ரூபரன்ஸில் இந்த பார்டர் லைன்ங்கிறது மெலிக்னண்ட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். தட் அதை வந்து நாங்கள் ஃபைப்ரோசார்கோமெட்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இவர் வர்றப்பயே அந்த டியூமர் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிறைய மெலிக்னன்ட் கேன்சர்ஸ் க்ரோத்துக்கு போயாச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப ரேர். அந்த ஏற்கனவே அது லங்லேயும் இதாக இருக்குது. அப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நார்மலாக ஃப்ரோசன் செக்ஷன் தான் அனுப்புவாங்க. அதான் கம்ப்ளீட்டாக கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, மார்ஜின்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லை எடுத்துட்டாங்களான்னு. அதை பெத்தாலஜியில் இமீடியட்டாக ஒரு 10 மினிட்ஸில் தியேட்டர்லேருந்து அனுப்பிச்சு எங்களை வந்து கிளியராக இருக்கான்னு கேட்பாங்க. நாங்கள் கிளியர் ஆச்சுன்னா சொன்னால் அப்புறம் அதிலே அப்படி அந்த கட்டியை ஃபுல்லாக எடுப்பாங்க. அப்படி மார்ஜின் இன்வால்வ் ஆகிருக்கு, இந்த ஆன்டீரியர் மார்ஜின் இருக்கா பின்னாடி, அந்த மாதிரி வேரியஸ் மார்ஜின்ஸ் தேசன் அது இன்வால்வ் ஆகிருக்குன்னா தள்ளி போவாங்க. இவரோட கேஸில் ஸ்கால்ஃபுங்கிறப்ப இன்னுமே கொஞ்சம் ரொம்ப இந்த டியூமர் வந்து ட்ரங்க்கில் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் மற்ற இடத்துலலாம் வரலாம்.
எஸ்பெஷலி ஸ்கால்ப்புங்கிறப்ப இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டியூரா மற்ற பிரெயின் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கம்ப்ளீட் ரெக்கரன்சஸ் வந்து இது மாதிரி மல்டிபிள் டைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். அது இவரோட கேஸில் ஈவன் லங்கில் வந்து மெட்டாஸ்டசிஸ் ஆகிருக்கு. அதுவும் ரொம்ப அன்காமன். சாதாரணமாக டெர்மட்டோஃபைப்ரோஸ் இன்டர்மீடியட் கேட்டகரியில் அவ்வளோ தூரம் மெட்டாஸ்டசிஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுனால அவருக்கு லங்கில் மெட்டாஸ்டசிஸ் வந்திருக்கு. இப்போ அதையும் எடுத்து சிம்ஸ் இங்கே டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஆஸ் அ பெத்தாலஜிஸ்ட் நான் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் வந்து லங்கில் இது பண்ணி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது இட்ஸ் சம்திங் வெரி ரேர், நாட் வெரி காமன்லி திஸ். ஆல்ரெடி இந்த மாதிரி 3 டைம்ஸ் சர்ஜரி பண்ணேன். திருப்பி ரெக்கரன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கே வந்தவொடனே ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லோரும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் த டாக்டர்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு 1 or 2 months கழித்து லங்ஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ லங்ஸ்லேயும் அதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டர் யூஸ் பண்ணி பின்னாடி ஸ்கின்னை வந்து பெருசாக்கி அப்புறம் அதை ஃப்ரெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தையில் இருக்க ஸ்கின் எடுத்து இங்கே நெத்தியில் வச்சு கவர் பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஆனால் திரைக்கு பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. சினிமாவில் போடுற மாதிரி நாங்கள் 6-7 டாக்டருங்க தான் உட்காந்துருக்குமே தவிர எங்களுக்கு முன்னால் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுங்க அவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஷண்ட்டை ஒருத்தரையும் அட்மிட் பண்ணி ஓட்டிக்கு புக்கிங் கொடுத்து அதுவும் இந்த 4 மணி நேரம் 6 மணி நேரம்னு வச்சுக்கங்களேன் தியேட்டர் கிடைக்காது சில சமயம். ஏன்னா ஆல் தியேட்டர்ஸ் வெரி பிஸி. அதே மாதிரி தியேட்டர் உள்ளே இருக்காங்க பாருங்கள் ஸ்டாஃபுங்க. இது நினச்சி பாருங்கள், வீட்டில் இன்றைக்கி எங்களுக்காக தெரியும் நாளைக்கு போட்டிருக்கோன்ட்டு. அவங்களுக்கு வந்து 6 மணி நேரம் தெரியாது. 6 மணி நேரங்கிறது சில சமயம் 8 மணி நேரம் ஆகும். ஸ்டாஃப் நர்ஸஸுங்க, டெக்னீஷியன்ஸுங்க, அப்புறம் வார்டில் இருக்க ஸ்டாஃபுங்க. we are actually very happy to thank all those people. We show our gratitude through this patient. நீங்க பார்க்குற இதுதான் அவர் 2016 22 வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் தான் அவர். ஃப்ரம் 16 போட்டிருக்கிறோம், பட் 22 வரைக்கும் இதுதான் அவரோட ஸ்டேட்டஸ். திருப்பி வந்துட்டு இருந்தது. இந்த ஃப்ராண்டல் நெத்தி பகுதியும் முன்பகுதியில் ஃபோர்ஹெட்டுக்கும் முன்பகுதி ஃப்ராண்டல் பகுதி அந்த பகுதியில் இவருக்கு இப்படி ஒரு டியூமர் இருக்கு. அண்ட் 2025 இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பாஸ்கர் அவர் தான் அந்த எண்ட் ரிசல்ட். ஸோ இந்த ஜேர்னி எப்படி வந்தது அப்படின்றது தான் ஸ்டோரி இதுல. ஸோ இதுதான் நம்ம திருப்பி பேசிட்டு இருந்தோம். வைட் லோக்கல் எக்ஸிஷன் அதை முடிச்சதுக்கு அப்புறமா கபாலத்தில் ஏற்பட்டக்கூடிய டிஃபெக்ட் சுரேஷ் டாக்டர் சொன்ன மாதிரி இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் போன் சிமெண்ட். இதை சுத்தி டைட்டானியம் மெஷ் எல்லாம் இருக்கு. இவர் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு டியூரல் பேட்ச் யூஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் அதை மொத்தமா பின்பகுதியில இருந்து டிஷ்யூ எடுத்து டிரான்ஸ்போசிஷன் ஃபிளாப் பண்ற ப்ரொசீஜர் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் ஊண்ட. ஸோ அந்த டிரான்ஸ்போசிஷன் ஃபிளாப் கொடுத்த இடத்துக்கு ஸ்கின் கிராஃப்ட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் நீங்க பார்க்கக்கூடியது இந்த ஸ்கின் கிராஃப்ட். இது வந்து அவர் தலையில பின்பகுதியில் இருக்கு. இந்த பகுதி அவரோட முகம். இது நெத்தி. இது அவரோட நெத்தி. உருவம் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதுதான் ரிசல்ட். அதுக்கப்புறமா லங் நாடியூல் இருந்தது, அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதுதான் சொல்லக்கூடிய அந்த டிஷ்யூ எக்ஸ்பாண்டர். இது ஒரு பேக், சிலிகான் பேக். இது அதோட ரிசர்வாயர். இதை தலையோட பின்பகுதியில் ஹேர் பேரிங் ஸ்கேல்ப்னு சொல்லுவோம். இது அவர் திரும்பி படுத்திருக்கிறார். இது முன்பகுதி, காது தெரியுது. தலையோட பின்பகுதி ஃபுல்லா ஸ்கின் கிராஃப்ட் இருக்கு. இதுல முடி முளைக்காது. ஸோ இது முடி இருக்கிற பகுதியை நம்ம விரிச்சு இதை அட்வான்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போறோம். அதுதான் நம்ம ட்ரை பண்றோம். இதை அட்வான்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணோம், அதை பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ தட் அந்த இதுக்கு இது தெரியுதா உங்களுக்கு, இதை கிராஜுவலா ஒரு 3 மாச கேப்ல அதை அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதை திருப்பி ரீபொசிஷன் பண்ணிட்டோம். இங்கே டிஃபெக்ட். இதுதான் நெத்தி பகுதி. இந்த நெத்தி பகுதியில நம்ம விஷ்ணு பாபு சார் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃபிளாப் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ரோலேட்டரல் தை ஃபிளாப்னு. இதுதான் ஒரு ஸ்டேஜ்டா சொன்னாங்க. கழுத்துல இருந்து ரத்த குழாயை எடுத்துட்டு வந்து காது பகுதியில் வச்சு இந்த ஃபிளாப்பை அங்க கொண்டு வந்து அனஸ்டமோஸ் பண்ணியிருக்கிறோம். இது அந்த அட் த எண்ட் ஃபிளாப் தின்னிங் அண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்படி வந்தாரு. இது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முன்னாடி 2024 லாஸ்ட்
இது அவரோட ஃபைனல் இமேஜ். இந்த பகுதியில் தான் ஹேர் இருந்தது, அதை தான் நம்ம நீக்கிட்டு இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம்.